ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். கை கொடுத்து சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். சந்தோஷமா சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏசப்பா, நீங்க பிறந்ததால எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். படிச்சுட்டாவும் சொல்லு எனக்கு சந்தோஷம், உனக்கு சந்தோஷம், உலகத்துக்கு சந்தோஷம், உலகத்துக்கு சமாதானம், எனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். கைகளை தட்டி, கைகளை நல்லா தட்டி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நேரலையில் திருச்சபையில் கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் பேராலயத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும், இன்றைக்கு புதிதாக ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் மற்றும் உலகம் முழுவதும் சர்வதேச அளவில் இருக்கிற அடியன் மூலமாக நன்மையை பெற்ற பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கும் இந்த வீடியோவை, இந்த வார்த்தையை, இயேசுவின் பிறப்பு செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு பிறந்த இந்த நன்னாளை, இந்த 2025ஆம் ஆண்டின் கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறந்த நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பு போதக பிதாக்கள், இப்பதான் நீங்கள் ஊழியத்தில் ஆரம்பித்திருக்கிற அனைத்து நெஞ்சுகளுக்கும் ஊழியர்களுக்கும், இன்றைக்கு தான் இந்த வீடியோவை, ஆடியோவை, வார்த்தையை நான் கேட்க போகிறேன் என்று கேட்கிற ஆண்டவரை அறியாத நான் கிறிஸ்டியன்ஸ் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சர்வ லோகாதிபதி அவருடைய பிறப்பை இந்த சர்வ உலகத்திற்கும் சர்வதேச அளவில் இருக்கிற அத்தனை நெஞ்சங்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டுடைய இயேசு பிறந்தநாள் நன்னாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு the birth of Christ, ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட தேவன் பேச விரும்புகிறார். இயேசுவின் பிறப்பு, the birth of Christ, லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11, ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 7, மத்தேயு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18 முதல் 25, ஜெனிசியஸ் ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3, யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14. எனவே இந்த வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இதுல ஒரு சில வாக்கியங்களை மாத்திரம் இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். எனவே முதலாவது லூக்காவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை வேகமாக வாசி கேட்கலாம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எல்லாரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்துவோம். பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, எங்கள் நல்ல உலக இரட்சகரே, நீர் எங்களுக்காக, இந்த 750 கோடி மக்களுக்காக, என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர், வேர்ட் ஆஃப் காட், வார்த்தையின் தேவன், இந்த பூமியிலே பரிசுத்தமான ஒரு பெண்ணானவளை, கன்னியை கண்டு
இந்த பூமி சீரழிந்து கொண்டிருக்கிறது. எனவே வார்த்தையாயிருக்கிற தேவன், ஆவியாயிருக்கிற தேவன், ஸ்பிரிட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட், அவர் மாம்சமாகி அந்த பரிசுத்தமான கன்னியின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியாய் உள்ள வந்து குமாரனாகிய கிறிஸ்துவாக இந்த பூமியில அவதரித்து 2025 ஆண்டுகள், இந்த 2025 ஆண்டுக்குரிய பிறந்த நாளாக நாங்கள் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில தேவனாகிய கர்த்தர் என்றைக்கு நீர் எங்களுக்குள் பிறந்தபடினால், எங்களுக்குள் மட்டுமல்ல எங்களுக்குள் பிறந்தவரை அநேகருக்குள் பிறக்கும்படியாக செய்யத்தான் தேவனாகிய கர்த்தர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினால இந்த நாளிலும் வந்த ஒவ்வொரு மக்களுக்கும், இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு ஜனங்களுக்கும், இந்த உலகத்தில் வாழுகிற 750 கோடி மக்களுக்கும் ஜனங்களுக்கும் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில அவதரித்திரே எங்களை பரிசுத்தமாக்கினீர், இன்னும் பரிசுத்தமாக்கும். நாங்கள் புறப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க என் தேவன் கிருபதாரும் அவர்கள் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, பயன்படுத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்வம் அன்பானவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாதிருக்கிறவர்களே, ஆண்டவராகிய இயேசு பிறந்தது என்ன சொல்றாருன்னா, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற சர்வதேச அளவுல பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு மக்களும், உங்களுக்குள் இயேசு பிறந்திருக்கிறார். உங்களுக்குள் பிறந்த நோக்கம் என்ன? நீங்கள் சமாதானமா வாழ வேண்டும். நீங்கள் சமாதானமா வாழ வேண்டும். மிகுந்த சமாதானம். தேவன் எதற்காக பூமிக்கு பிறந்தார்? எதற்காக இயேசு பூமிக்கு வந்தார்? சத்தமா சொல்லுங்க, எதற்காக பூமிக்கு வந்தார்? எல்லாரும் சொல்லுங்க, எதற்காக இயேசு வந்தார்? ஏன் இயேசு பிறந்தார்? சத்தமா சொல்லுங்க, ஏன் இயேசு பிறந்தார்? ஏன் பூமிக்கு இயேசு வந்தார்? மிகுந்த சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார்? எதற்காக ஆண்டவர் இயேசு வந்தார்? சத்தமா சொல்லுங்க, எதற்காக இயேசு வந்தார்? வாய்களை திறந்து சொல்லுங்க, எதற்காக இயேசு வந்தார்? இயேசு இந்த பூமியில பிறந்தது எதற்காக பிறந்தார்? சத்தமா சொல்லுங்க, எதற்காக பிறந்தார்? இன்றைக்கு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசு சமாதானத்தை கொடுத்தாரா இல்லையா? அப்ப கொடுத்தார் என்றால் வாய்களை திறந்து என்ன செய்ய வேண்டும்? இயேசு எனக்கு சமாதானத்தை தந்தார். சத்தமா சொல்லுங்க, இயேசு எனக்கு சமாதானத்தை தந்தார். கை இருக்குதா இல்லையா? உங்க வலதுக என்ன பண்ணிட்டு கையை உயர்த்தி, இயேசு இயேசு எனக்கு மிகுந்த 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 சமாதானத்தை அருள் செய்தார். நான் பெற்ற சமாதானத்தை பிறருக்கு நான் கொடுக்கும்படியாக, பிறருக்கு நான் சொல்லும்படியாக அவர் இந்த பூமியில அவதரித்தார். அவர் அவதரித்ததால நான் இன்றைக்கு மிகுந்த சமாதானம். அந்த சமாதானம் எனக்கும் என் வீட்டுக்கும்
என் மனைவி பிள்ளைகளுக்கும் புருஷனுக்கும் போதும். பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொன்னாங்க, போதும். நான் மட்டும் சமாதானம் வந்த போதும், நான் மட்டும் வீடு கட்டின போதும், நான் மட்டும் கார் வாங்கின போதும், நான் மட்டும் பெரிய பைக் வாங்கின போதும், நான் மட்டும் லேண்ட் வாங்கின போதும், நாங்க மட்டும் சர்ச்சுக்கு வந்து நல்லா இருந்தா போதும். யாருக்கு வேணும்? ஏசப்பா சுயநலமா இருந்தா பூமிக்கு வந்திருப்பாரா? யாரும் பேசாதீங்க. சுயநலமா இருந்தா ஏசப்பா பூமிக்கு வந்திருப்பாரா? சொல்லுங்க, பூமிக்கு வந்திருப்பாரா? எக்கடாவது கெட்டு போகட்டும், எனக்கு நான் நினைச்சிருந்தா அவர் பூமிக்கு வந்திருப்பாரா? அன்பான தேவ பிள்ளை, நீ நூற்றுக்கணக்கான குடும்பம் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, இன்னும் இது கூட தெரியாம இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 பேர் வராது இருக்கிறார்கள் சர்ச்சுக்கு. இந்த வருத்தம் இல்லைன்னா, இந்த வருத்தம் குடும்பம் இல்லைன்னா, எனக்கு கிடைச்ச சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தேன், உனக்கு கொடுத்த சமாதானத்தை மற்றொருவருக்கு ஒரு வருஷத்துல ஒருத்தருக்காவது கொடுத்தீங்களா? ஒரே ஒரு நபருக்கு கொடுத்தீங்களா? அவன் கோயில் குளம்னு சொல்லி விக்கிரகத்துல போய் மடி பிச்சை கேட்கறான். என் குடும்பத்தை காப்பாத்து, என் குடும்பத்தை வாழ வை, என் குடும்பத்தை காப்பாத்து. ஐயோ, சூனியத்துல இருக்கிறனே, மந்திரத்துல இருக்கிறனே, வியாதியில் இருக்கிறனே, என்னை காப்பாத்து. கடைசியில் கைவிட்டுதான் மக்கள் செத்து போறாங்க. அப்படி இருந்த உண்மை எண்ணின் தான் கர்த்தர் மிகுந்த சமாதானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஒரே ஒரு நபருக்கு, ஒரே ஒரு ஆளுக்கு, ஒரு நபருக்கு சமாதானத்தை கொடுக்கலாம். நீங்க நற்செய்தி கேட்டுட்டு எப்ப முடியும் டிப்பனை வாங்கிட்டு போறான்னு உட்காந்துக்கிறோம். ஒரு ஆளை கூட்டியாந்து யோசிச்சு பாருங்க. நாங்க ஏங்க கத்தி கூவுறோம்? நாங்க ஏன் கத்தி கூவுறோம்? ஒரு ஊரா கத்துறோம், தெரு தெருவா கத்துறோம், வீடு வீடா போய் கத்துறோம். ஒரு வீட்டை போய் ஏன் என் வீட்டு வாசல போய் அப்பலன்னு காரி துப்புவோம், அப்படி தொடச்சிட்டு வரும். எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க, எவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. 30 வருஷம் அந்த ஊழியத்துல படாத பாடலையே. நான் பெற்ற சமாதானத்தை உனக்கு கொடுக்காமல் நான் உட்காரவே மாட்டேன். அதுதான் எங்க வைராக்கியம். ஆனா இன்னைக்கு ஒருவேளை நீங்க 30 வருஷம் ஆகுது இந்த ஆலயம் ஆரம்பிச்சு, இந்த ஒரு வருஷத்துல ஒரு குடும்பம் வந்து நீ பெற்ற சமாதானத்தை பெறாத, யோசித்து பாருங்க. 30 வருஷமா இருக்கலாம், நீ ஒரு குடும்பம் 30 குடும்பத்தை கொண்டாந்துருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு நபர் 30 குடும்பம் தான். ஒருவேளை இருக்கிற 100 குடும்பம்னு வச்சுக்கல, 100 30 ஆச்சு, 3000 குடும்பம். எத்தனை குடும்பம்? 3000 குடும்பம் இன்னைக்கு ஆலயத்தில் இருக்குது இல்லையா? அன்பான தெய்வ பிள்ளையே, ஏதோ காதல வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போறது வாழ்க்கை இல்லை. ஏசப்பா சுயநலவாதியா இருந்தா அவர் பரலோகத்தில் இருந்திருப்பார். அவர் பேடாக்காரா இருந்திருப்பார், வார்த்தை தேவனாய் அப்படியே இருந்திருப்பார். ஒரு ஆவியாக தேவனா இருந்திருப்பார், ஸ்பிரிட் ஆஃப் காட். இந்த பூமியில படைத்த மக்கள் பாவத்திலும் சாபத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் வேசித்தனத்திலும் கீழ்ப்படியாமலும் இருப்பதனால, செவி கொடுக்காமல் இருப்பதனால ஆண்டவர் அவரே பிதாவின் சுதனாக வார்த்தை மாம்சம். மிகுந்த சந்தோஷம் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். நற்செய்தியை, அந்த நற்செய்தி யாருங்க? யாரு? இயேசுதான். அந்த நல்ல செய்தி, நல்ல சுவிசேஷம், அந்த குட் நியூஸ், அது தேவ தூதனோடு அறிவிக்கிறோம். தேவ தூதனால் அறிவிக்கப்படுது. அது யாருக்கு? உனக்கு மட்டும் சொல்லப்பட்டாரா? உனக்கு மட்டுமா? சத்தமா சொல்லுங்க, தூங்குறவங்க எல்லாம். தூங்காத அத்தனை பேர் சொல்லுங்க. யாருக்கு? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த, என்னது மிகுந்த
வந்திருக்கு. இன்னைக்கு அநேகர் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா எத்தனை மணிக்கு வரணும்? அவர் நிச்சயமா அவரை நம் கண்கள் காணும் என்று காத்திருந்தார். அவர் எல்லா ஜனத்துக்கும். இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லா ஜனங்களுக்கும் சொல்லணுமா சொல்லக்கூடாது? இன்னைக்கு புதியதா, இன்னைக்கு தான் ஆண்டவர் அறியாத ஞானசம் எடுக்காம சர்ச்சைக்கு வந்திருக்கிற கைகளை தூக்குங்க பார்க்கலாம். சர்ச்சைக்கு வந்திருக்க, புதுசா வந்திருக்க கரங்களை உயர்த்துங்க, நல்ல கைகளை உயர்த்துங்க. சமாதானம் இருந்தா போதும். ஆண்டவர்கிட்ட கேட்பது நமக்கு பணம் வேண்டாம். ஆண்டவரே நீ தருகிற சமாதானம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சமாதானத்தை அறிவிக்கிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது போதுங்க, மிகுந்த சமாதானம். இன்னைக்கு புதியதாய் வந்திருக்கிற ஜனங்களுக்கு தான் இன்றைக்கு இந்த நற்செய்தியின் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் உங்களுக்கு வருஷிக்க போகிறார். இன்னைக்கு கிறிஸ்துவ பிறப்புல அநேகர் ஒரு நபரையாவது நம்ம அழைத்து வர வேண்டும். ஆத்தும பாரம் இருக்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை என்ன? இது பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும். அல்லது யோசேப்பு மனுஷனால அவள் கர்ப்பவதியாகி குழந்தை பெற்ற இயேசுவை பெற்றாள். கையை தூக்கி அப்படி ஒரு அசைவாடுதலோடு பரிசுத்த ஆவியினால பெற்ற குமாரன் இயேசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ துளியாவது உன் காரியத்துல ஒன்னாவது நீ திருந்தி பரிசுத்தமா நீ போனா அதுவே பரலோக தேவன் சந்தோஷப்படுவார். ஈபிகோ செக்ஷன் 25 என்ன சொல்லுது? இது எங்க அப்பா போட்டது வேதாகமத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிட்டிஷ்காரர் எழுதி வச்சுட்டு போன சட்டம் செக்ஷனை கண்டுபிடிக்கணும். நம்ம பைபிள்ல சொல்லுதுதாங்க. இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சர்வதேச சட்டம் பிப்ளிக்கல். பயப்படாத. ஆண்டவர் சொன்னாரு லூக்கா 2:10, பயப்படாதிருங்கள், இதோ இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பயப்படாத. பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சமாதானத்தை அறிவிக்கிற நற்செய்தியை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். இதை நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் நீங்கள் இந்த நல்ல நற்செய்தியை அறிவித்து அவர்களுக்கு என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய சந்தோஷத்தை கொடுங்கள். அவர்கள் சமாதானமா வாழ்வதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். நான் பெற்ற சமாதானத்தை பிறருக்கு கொடுக்க. இதை கேட்டு நம்ம என்ன சொல்லக்கூடாது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாய் காதுள்ளவன் கேட்க கடவன். அன்பானவர்களே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்களாய் நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. should be delayed, no longer. இனி காலம் செல்லாது. today in time. இந்த நாள் ஒரு முடிவா இருக்கட்டும். அப்படி நினைங்க. இந்த நாள் முடிவு வந்துச்சு. இந்த நாள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது அப்படின்னு நினைங்க. 2004 வருஷத்துல டிசம்பர் மாதம் முதல் ஓய்வு நாள் பனையூர்ல கூரையில 2004 வருஷத்துல பிரசங்கம் போய் கொண்டிருக்கிறது. அந்த வேளையில தேவன் மனஸ்தாபப்பட்டு தேவன் ஜனங்கள் மேல் கடும் கோபம் கொண்டு ஜல பிரளயத்தினாலே ஜலத்தினாலே இந்த தேசத்தை அழித்தார். அதுபோல ஆண்டவர் இந்த தேசத்தை மீண்டும் ஒரு கணம் அழிப்பார். ஆங்காங்க அழிவுகள் தோன்றும் என்று இந்த பிரசங்கம் போய் கொண்டிருக்கிறது. பனையூர்ல இருந்து ஒரே கூக்குரல், பனையூர் பெரிய குப்பத்திலிருந்து ஓடி வருகிறார்கள். அங்க நம்முடைய குப்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் நம்ம சபைக்குள் இருக்கிறார்கள். இந்த பிரசங்கம் போய் கொண்டிருக்கிறது. எழுந்து ஓடுகிறார்கள். வாளை போட்டி எல்லாம் போய்விட்டது. அநேகர் அடித்து விட்டு போய்விட்டார்கள். சுனாமி வந்து விட்டது என்று சொல்லி எங்க பிரசங்கம் போய் கொண்டிருக்கிறது. should be delayed, no longer. இனி காலம் செல்லாது. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்.
சமாதானத்தை பிறருக்கு நாம் சொல்லாமல் இருப்பதுதான் இன்றைக்கு தேசம் ஆங்காங்கே 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 அழிந்து கொண்டிருக்கிறது. தேசத்தின் மக்கள் லட்ச கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமாதானத்தை, நீ பெற்ற சமாதானத்தை பிறருக்கு நீ கூற வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். எனவே யோவான் புத்தகம், அங்க ஜெனிசிஸ் புத்தகம், அங்க ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வேகமா வாசிக்கலாம். ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் போய் யாரை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உங்களை எதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார்? எதற்காக இயேசு பிறந்தார்? உன்னை ஆசீர்வதிக்க, ஆசீர்வாதத்தின் சமாதானத்தை கொடுக்க, ஆசீர்வாதத்தின் சந்தோஷத்தை கொடுக்க. ஆக அவர் உன்னை ஆசீர்வாதத்தின் சமாதானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், அந்த சமாதானம் தான் உனக்கு ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிப்பா. யார் ஆசீர்வதிப்பாரா? நீ பெற்ற சமாதானத்தை பிறருக்கு போய் சொல்லுகிறாயே, பிறருக்கு நாம் பெற்ற சமாதானத்தை நீங்க பெற வேண்டும். இதோ பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் சமாதானத்தை உண்டாக்குற நற்செய்தி அறிவிக்க வந்தேன் என்று சொன்னாரே. ஆக அந்த நற்செய்தியை நம்ம யாரெல்லாம் போய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் நாம் பெற்ற சமாதானத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்கள் தான் ஆண்டவர் ஆகிய தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நற்செய்தி அறிவிக்காதவர்களுக்கு, தேவனுடைய நற்செய்தி சொல்லாதவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆக வசனம் என்ன சொல்லு? ஜெனிசிஸ் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3 என்ன சொல்லுகிறது? ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்ப. நீ யாரை போய் நீ ஆசீர்வதிக்கிறியோ கிட்டவன் இவர் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், தப்பு நினைச்சுக்கோங்க. இவர் நேத்து குடிச்சிட்டாரு, இல்ல மனைவியை ஏதோ தப்பான வேர்ட்ஸ்ல பேசிட்டாரு. ஆனா இன்னைக்கு வரும்போது நான் கட்டி பிடிச்சேன், கிட்ட வந்தேன், என்ன பண்றேன், அது பண்றேன், கிறிஸ்துவின் அன்பை அவர் கொடுக்கிறேன். இல்ல ஒருவேளை நான் சர்ச்சைக்கே வரமாட்டேன், என்ன பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் திட்டி இருக்கிறேன், அப்படி இப்படி ஏதோ ஒண்ணு சொல்றாரு. நேத்து சொன்னார், ராத்திரி மனைவியோட குடும்பத்தோடு பேசியிருந்தார். இன்னைக்கு வராருன்னா அன்போடு கூட அரவணைப்பேன். இதுக்கு பேர் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறவர்களை, ஆசீர்வதிக்கிறவர்களை, சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறவர்களை, ஆசீர்வதிக்கிறவர்களை. இப்போ இவரை நான் கட்டி பிடிச்சு நெஞ்சார அணைத்து முத்தம் கொடுத்துட்டேன். இது என்னுடைய இருதயத்தின் ஆசீர்வாதத்தை இவர் கொடுத்துட்டேன். இப்போ இவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். இப்ப இவரை நான் மன்னித்ததுனால, இவர் ஆசீர்வதித்தனால கர்த்தர் இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார். இப்ப இவரை நான் ஆசீர்வதிச்சுட்டேன், இவரை நான் ஆசீர்வதிச்சுட்டேன். இப்ப அவர் பண்ண பாவம் கழுவிச்சு. மீண்டும் இப்ப இவர் என்ன பண்ணக்கூடாது? அந்த தப்பை பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை என்னது, நான் அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். இப்ப கர்த்தர் அவரை நான் பண்ணதுனால, அவர் ஆசீர்வாதம் பண்ணதுனால, அவரை நான் கை கொடுத்ததுனால, அவரை கட்டி பிடிச்சு நெஞ்சார அணைத்து என் இருதயத்தின் அந்த டப்புன்னு யாத்தும் அந்த பாரம், அந்த இருதயத்தின் அந்த வாஞ்சை எண்ணம் அவருடைய தோலோடு அந்த இருதயத்தோடு இணைந்தபடினால என் ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் பிறரை நாம் ஆசீர்வதிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றதோடு நீங்க வைத்திருக்க கூடாது, பிறருக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்ககிட்ட 10 புடவை இருக்குதா, அதுல ஒரு புடவை எடுத்து ஏழைக்கு கொடுத்துப்பார். பணக்காரர் கொடுக்கூடாது, பணக்காரர் கொடுக்கூடாது, ஏழை கொடுத்துப்பார். ஒரு 10 சட்டை இருக்குதா, அதுல ஒரு ஷர்ட் எடுத்து ஒரு ஏழை கொடுத்துப்பார். அப்போ அந்த நீ ஒண்ணு கொடுத்ததுனால ஆண்டவர் 10 புடவை கொடுப்பார், 10 கொடுப்பார், அதுக்கு மேல கொடுப்பார். ஆகவே ஏழைக்கு இறக்குகிறவன். எங்க கூட 2 பிள்ளைங்க வந்தாங்க போது, அவங்க 2 பேரும் வந்தாங்க. எந்த சின்னெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் அம்மா எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் ஜூனியர் கொடுக்குறாரு, ஒரு பக்கம் எபினேசர் கொடுக்குறாரு, ஒரு பக்கம் நான் கொடுக்குறேன், ஒரு பக்கம் எந்த பக்கம்லாம் வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கினே இருக்கிறோம். கேட்குறாங்க, அம்மா என்னம்மா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு. நம்ம கொடுத்தா அவங்க பசியா, அவங்க பசியா நம்ம பசியா பார்த்து. அல்லேலூயா. என்னம்மா இவ்வளவா கொடுப்பீங்க?
இருந்தா கூட அவனை தோல் தட்டி கொடுத்து அன்பு பாராட்டு. என்னங்க சில பேர்ல திட்டுறது கண்டித்து பேசுறல திட்டத்தான் செய்வாங்க. ஏசுநாதர் சிலுவைக்கு எதுக்கு அனுப்புனாங்க? அவர் கண்டித்து பேசினார். இதை செய்யக்கூடாதுப்பா, இது பண்ணக்கூடாதுப்பா,